ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்களும் எல்லாருமே ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட மாடி தோட்டத்தில் நாங்கள் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோம் அப்படின்றதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி என்னென்ன செடிலாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரே தொட்டி தான், ஆனால் இதுலேயே 2 வகையான செடி வச்சுருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து செம்பருத்தி செடி நாங்கள் வந்து எல்லா இலையும் வந்து கட் பண்ணி விட்ருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறைய இந்த வெள்ளை வெள்ளை பூச்சி இருக்கு இல்லையா, இது வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இலை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டாலுமே திருப்பியும் வந்து இந்த மாதிரி தான் வந்து பூச்சி வந்து வைக்குது. இதுக்கு வந்து என்ன நம்ம பண்ணணும் அப்படின்றதும் எனக்கு தெரியும். என்னென்னா, இந்த மாதிரி பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, வேப்ப எண்ணெய் இருக்குல்ல, கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா வேப்ப எண்ணெய்ன்னு சொல்லிட்டு தருவாங்க. அந்த எண்ணெயை வந்து சோப் ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி நிறைய தண்ணி எடுத்து இது மேலெலாம் நம்ம அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பூச்சியுமே வைக்காது. அடுத்தது நான் வந்து இது பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நிறைய பூச்சி வச்சுருக்கு. அதனால தான் நாங்கள் இலையே கட் பண்ணி விட்டோம். அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் தான் பண்ணணும். அதே தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீத்தாப்பழம் செடி வந்து இது வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து நடலாம் இல்லை, நாங்கள் போட்ட கிச்சன் வேஸ்ட்டுனால் இந்த வெஜிடேபிள்லாம் கட் பண்ணும்போது வேஸ்ட் வரும்ல, அந்த வேஸ்ட்லேருந்து வந்த செடி தான் இது. எவ்வளோ சூப்பராக வந்து பெருசாக தலன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒரு பெரிய செடியாகவே வந்திருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம நட்ட மாதிரியே வந்து இது வந்து நாங்கள் எந்த ஒரு இதுவுமே பண்ணலை, அதுவே தானாக வந்த செடி. அது இதிலே வந்திருக்கு. அப்படியே இருக்கட்டும்னு நாங்கள் விட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டப்பு, அந்த டப்பில் வந்து இது வந்து நாங்கள் கன்று வாங்கி வச்சது தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம் செடியாக வாங்கி வச்சோம். அதில் நிறைய பார்த்திங்கன்னா பூ பாருங்கள், நிறைய பூ விட்டுருக்கு. பூ விட்டு வெடித்து இந்த பிஞ்செல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. அதிலே வந்து தானாகவே வந்து எங்களுக்கு இந்த பாவக்காய் வந்து செடி வந்து தானாக நாங்கள் சொன்ன மாதிரி கிச்சன் வேஸ்ட்டு போடுறோம் இல்லைங்களா, அந்த காய்கறி வேஸ்ட்லேருந்து முளைச்ச அந்த நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அது தானாகவே முளைச்சதை நாங்கள் ஏற்றி விட்டுட்டோம். அப்படியே செவுத்து மேலே அழகாக படர்ந்து போய் இங்கே பாருங்கள், நிறைய பிஞ்சு விட்ருக்கு. அதில் ஒன்று தான் வந்து நல்லா இந்த மாதிரி பெருசாக வந்து ஆயிருக்கு. நிறைய பிஞ்சு விட்ருக்கு. சில பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சிலே வந்து பழுத்துருச்சு. இந்த மாதிரி ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வெயில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெயில் தாங்காமல் பிஞ்சு என்ன பண்ணியிருந்தா சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி வந்து பழுத்துருது. நிறைய பிஞ்சு விட்ருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பிஞ்சு இதில் அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட்ருக்கு. இங்கே பாருங்கள், நிறைய பிஞ்சு விட்ருக்கு. நிறைய பிஞ்சு பாவக்காய். நாங்கள் நிறைய பாவக்காய் வந்து எடுத்து சமைச்சும் வந்து சாப்பிட்டுட்டோம். அடுத்த தொட்டியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அடுத்த தொட்டியில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி தான் இருக்குது. அதில் வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, செம்பருத்தி வந்து முன்னாடி பார்த்த வந்து ரெட் கலர் செம்பருத்தி. இது வந்து ஒரு மாதிரி லைட் வந்து எப்படி சொல்கிறது, லைட் பிங்க் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு செம்பருத்தி செடி இதில் வந்து வச்சுருக்கோம். அடுத்த செடியில் அதிலே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பர் பூ வந்து செடி வந்து வச்சுருக்கோம். இது வந்து இப்போ தான் வந்து இது வாங்கினது, இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு தொட்டியில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து ஜாதி மல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, ஜாதி மல்லி. அந்த இதுவும் அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா தானாக முளைச்ச பச்சை மிளகா செடி நிறைய வந்து பூ விட்டுருக்கு பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் வச்சுருந்தது தான். அப்புறம் வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். அந்த இலைலாம் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி இலை விட்டு பூ விட்டுருக்கு நல்லா சூப்பராக. இந்த ஜாதி மல்லியில் தானாக வந்த பச்சை மிளகா செடி அது அப்படியே விட்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் ரோஸ். இன்னும் நாங்கள் வந்து வாங்கி வச்சு இன்னும் ஒரு ரோஸ் கூட வந்து இதில் வரல. ஒயிட் ரோஸு இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயும் வந்து ரோஸ் செடி தான். இது வந்து என்ன கலர்னால் பிங்க் கலர் ரோஸ் செடி. அழகாக மொட்டெல்லாம் விட்டுருக்கு. நிறைய குட்டி குட்டி மொட்டு விட்டுருக்கு பாருங்கள்.
இது இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா அடுத்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் ரோஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அவ்வளோ ரோஸ் வந்து வந்திருக்கு பாருங்கள், எத்தனை ரோஸ் வந்து வந்திருக்குன்னு. டெய்லியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரோஸ் வந்து வரும், நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். இது வந்து ரெட் கலர் பூ, இது வந்து ரோஸ் செடி. இது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேப்பக்கிழங்கு செடி. இது வந்து தானாகவே முளைச்சது தாங்க இது. அப்புறம் வந்து இந்த தக்காளி செடிலாம் வந்து தானாகவே முளைச்சிது, நிறைய பூ விட்ருக்கு பாருங்கள். நான் இதில் வந்து தக்காளி பிஞ்சு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துலாம் தானாக வந்து நாங்கள் கிச்சனில் போடுற அந்த காய்கறி வேஸ்ட் மூலிமா முளைச்ச தானாக வந்த செடி தான். இதே தொட்டியில் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை கூட வருது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே இந்த தொட்டியில் இருக்கிறது எல்லாமே தானாக முளைச்சது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், இதே செடியில் தானாக முளைச்சது. இதை பாருங்கள், தக்காளி செடியும் இந்த தக்காளி செடியும் பாவக்காய் செடியும் வந்து இதில் வந்து இருக்குது. இதுலேயுமே வந்து ஒரு நிறைய பிஞ்சுலாம் விட்டுட்ருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பாவக்காய் நாங்கள் வந்து எடுத்து சமைச்சும் சாப்பிட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்து சமைச்சோம். அடுத்து வந்து ஒரு 1/4 கிலோ பாவக்காய் வந்து எடுத்து சமைச்சிட்டோம். ஒரு 1/2 கிலோ பக்கம் நாங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டோம். சூப்பராக இருந்தது. செடியில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மல்லிப்பூ இப்போ சீசன், எவ்வளோ மல்லி வந்து இது பண்ணி காய்ச்சிருக்கு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ மல்லி வந்து வந்திருக்குன்னு பாருங்கள், நல்லா சூப்பராக. இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா வெறும் வந்து மல்லி செடி மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லி வந்து இப்போ தான் வாங்கி 1 வீக் ஆகுது. இது வந்து ஒரு மாதிரியான மல்லி. நாங்கள் ஏற்கனவே வச்சுருந்தது பார்த்திங்கன்னா இது வந்து குண்டு மல்லி. பார்த்தா அப்படியே ரோஸ் மாதிரியே வந்து பூத்துருக்கோம் பாருங்கள். அப்படியே இந்த ரோஸ் பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பூ வந்து இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், நல்லா ரோஸ் பூ மாதிரியே வந்து சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஒயிட் ரோஸ் மாதிரியே இருக்கா. ஆனால் இது மல்லி, இது வந்து ஒரு மாதிரியான மல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப்பான வந்து மல்லிகைப்பூ வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த செடியெல்லாம் குட்டி குட்டி இதுவாக வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் இப்போ வாங்கின செடி தான், மாற்றணும். வெயிலுக்கு பாருங்கள் இந்த மல்லிலாம் நல்லா கருகி போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு தாங்காமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து வேறு தொட்டியில் மாற்றும் போது நாங்கள் வீடியோவாக வந்து போடுறோம். நல்லா ப்ரீஃபான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. இது செம்பருத்திலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் செம்பருத்தி இருக்கும்ல அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காகிதப்பூ. இதிலே அந்த காகித பூவிலே பார்த்திங்கன்னா இன்னொரு செம்பருத்தி பிங்க் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக ஒயிட் கலரும் பிங்க் கலர் பேப்பர் பூவும் வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் தான் வச்சுருக்கோம். அதிலே வந்து தானாக முளைச்ச சீத்தாப்பழம் செடி அழகாக வந்து ஒரு 3 பழம் கிட்ட வந்து வந்திருக்கு. இது தானாகவே முளைச்சிது, ஆனால் நல்லா சூப்பராக இது பாருங்கள். 1 2 இங்கே சைடில் 1 3 அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த செடியை வந்து கட்டி வச்சுருக்கோம். நல்லா கீழே கொஞ்சம் இது தாங்கணும் இல்லையா, அந்த செடி வந்து குட்டி செடி தான், ஆனால் வந்து அந்த பழத்தை தாங்கணுன்றதுனால இப்படி வந்து கட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 2 தொட்டிலையும் வந்து நாங்கள் முருங்கை மரம் தான் வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் வந்து காய் எடுக்கிறதுக்கெலாம் வந்து இந்த முருங்கை மரம் நாங்கள் வைக்கலை, வெறும் கீரைக்காக மட்டுமே. ஏன்னா இந்த க்ரோ பேக்கில் வச்சு நாங்கள் வளர்க்கும் போது வந்து ரொம்ப பெருசாக விட முடியாது. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாகும் போதே நாங்கள் வந்து கட் பண்ணி அதை நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிப்போம், கீரை மட்டும். அந்த மாதிரி தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம். இதுதான் எங்களோட குட்டி மாடி தோட்டம். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எதாவது இருந்தால் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த குட்டி குட்டி செடியெல்லாம் நான் வந்து மாற்றும் போது உங்களுக்கு நல்லா இதை விட ப்ரீஃபான வீடியோவாக நான் போடுறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எங்கள் சேனலை வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.